வணக்கம் நண்பர்களே, ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எஸ்பிஓ சார்ந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்கள், சரிங்களா? நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேமெண்ட் வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. அதில் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்காம 10 ரூபா கொடுக்குறது, செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது அந்த மோட்டிவில் சிலவங்க ஃபுல் அமௌண்ட் கொடுக்காமல் இருப்பாங்க. சில நபர்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, பட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு தான் அது வருமானம்னு ஒரு டவுட் இருக்கும், சரிங்களா? அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வியூ பேங்க் டீட்டெயில், சரிங்களா? அந்த வியூ பேங்க் டீட்டெயில், அதாவது லாகின் பண்ணிவிட்டு வியூ பேங்க் டீட்டெயில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லாம் கரெக்டாக இருந்துன்னா ப்ராப்ளம் இல்லை, அப்படி நீங்கள் விட்டுறலாம், சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் அங்கே இல்லை அப்படிங்கிற நபர்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங்னு இருக்கும், இங்கே கேன்சல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? இந்த கேன்சலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அஃபிலியேட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இங்கே நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிக்கலாம், உங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே அமௌண்ட்டு இங்கே காமிக்கும். இதை நீங்கள் இந்த இடத்துல அமௌண்ட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த விஷயமாக சங்கர் சார் தெளிவான உங்களுக்கு தகவல் தந்திருக்காங்க. இதில் ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் என்னோடய இமெயில் ஐடி அங்கே இல்லை, அது வேறு ஒருத்தரோட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா, உங்கள் இமெயில் ஐடி இல்லை, வேறு இமெயில் ஐடி என்னோடய சைட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கமாண்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும், சரிங்களா? ஒரு சில நபர்களுக்கு கமாண்டர்ஸ்க்கு எப்படி மெசேஜ் பண்ணணும் தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீடியா அஃபிஷியல் இது பார்த்திங்களா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கமாண்டர்ஸ் நேம் இருக்கும், சரிங்களா? அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எப்படி மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ, நான் தனி வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கிறேன், நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நண்பர்களே, மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, இந்த பேமெண்ட் வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கேன்சல் யாரெல்லாம் பண்ணலான்னா, நான் அமௌண்ட் கம்மியாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிற நபர்களும், என்னோடய சைட்டில் என்னோடய அக்கௌண்ட் நம்பர் என்னோடது இல்லை, வேறு ஒரு நபரோட இருக்குது அப்படிங்கிற நபர்களும், இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி என்னோடய இமெயில் ஐடி இல்லை, எனக்கு வேறு ஒருத்தரோட இமெயில் ஐடி இருக்குது. இப்படி இந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த கேன்சலுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பேமெண்ட் வித்ட்ரா ரிக்வெஸ்ட்டு கொடுக்கலாம், சரிங்களா? வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.